என் தாலிய நிறைச்சவே இந்த செங்குள ஏரியாவுல நீ தர்ம முனின்னு பேரு வாங்கணும்னப்போ பம்ப நிறைச்சவே என்ன போட பால என் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனியே நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேல மடையா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி ஏ பாண்டி முனி நீ தாமது சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் அந்த செங்குளம் கிராமத்துல உள்ள இந்த 6 மடகாத்த ஐயனார கூட்டிக்கிட்டு 21 தெய்வங்களும் அன்னை இல்லாத மலையாள நாட்டுல நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம் என்று என் தொட்டிச்சி ராக்கா என் தீர்த்தக்கர ராக்கிட்ட ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா அசையாதுடா கீழாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவாடா கருப்பு உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓடி வர உன் இடமணியே கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு ஒத்த காலு சப்பானியே சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி எப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா அந்த இத்தி மரம் ஓடி வாடா ஆடாத சாமியா என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத சாமியா என் கலிஜரி அந்த பட்ட முள்ளுக்காரனை கூப்பிட்டா இறங்கட்டா சூடத போடுறா முண்டை ஹலோ ப்ரோ வால்யூம் வைப்பா எல்லாம் மைக்க போட்டுடுங்க அண்ணே வால்யூம் வைனே எல்லாம் பேஸ் மைக் வைங்க எல்லாம் பேஸ் மைக் வைங்க எல்லாம் மைக் டை எக்கோய்டா அண்ணே மீட் மைக் ஏத்தி விடுங்க ஏலே ஹலோ நாடத்துக்கு வந்து லோடு பண்ண கொஞ்சம் வீட்டை ஏற்ற சிமுண்டை முளையாத்து முண்டை மைக் செட் நல்லா தாண்டா இருக்கு குழந்தை போலீஸ்ல தானே இருக்க துப்பாக்கி எடுத்து பண்ண சுடுறா இந்த வந்திருக்கும் என் அண்ணன் தம்பியெல்லாம் ஒழுக்கமா கம்மா கரையை விட்டு வயக்காட்டுக்கு வர்றியா இல்லை ஒரு 1/2 கிலோ கல்லெடுத்து எரியவா வயக்காட்டில் வந்து உட்காருங்க எல்லாரும் Oh yeah. Last part 2 minutes. Oh yeah. என்ன ஓய உங்க அப்பா விட்டியே? Oh yeah. அண்ணே சவுண்ட் வைனே அழுதுருவேன். ஹலோ. பெட்டிக்கான வந்து ஏத்தி குழந்தை. கனத்த உடம்பு முண்டை கத்த முடியாது. அடக்கி. சாமி கும்பிடுறது பாட வேணாமா? ஏய் நீ இங்கிட்டு வா புத்துரு. பெட்டிக்காரன் நினைக்கிறேன் மிஸ்டர் நீர் காக்கா இங்க வா வாயம் வை அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன் ஜெட்டு நாடே பேர் போனது ஏன் பயம் Ready? Camera, rolling, action! Jagajanani, Sugabani, Kalyani. Jagajanani,
ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெக ஜனனி ஜனனி ஹலோ ஜனனி ஹலோ ஹலோ சுகதரூபிணி அம்மா சுகதரூபிணி குழந்தை குறைஞ்சு போச்சுடா. சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி ஜெக ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெக ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டும் வரும் தர அம்மா வேண்டும் வரும் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெக ஜனனி ஜெக ஜனனி அம்மா கும்புறமுங்க பொறுமசாமி முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்ட அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சாலும் மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்ட அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்ட அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்கும் ஐயா. எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. சொல்லதனா இந்த மைக்கு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. ஹலோ ஹலோ கூத்து பார்க்க வயக்காட்டுக்குள்ள ஐயனாடு கோயிலுக்கு முன்னாடி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. இங்க நாடகமும் கொட்டைக்குள்ள வந்து தொங்கியாச்சு. கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருந்தா இந்தியாரா யாராரு எங்கிட்டு ஓடுவான்னு தெரியாதுடா. ஆமா தீபாவளி வந்துருச்சு. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. கொட்டாக மேட ஓட்டது என்னாச்சு? மயிர்மார் நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா. நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா. நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா. சொத்துல தண்ணிய ஊத்திட்டு வந்துட்டீங்களா ஆத்தாக்கா? சொத்துல தண்ணிய ஊத்திட்டு வந்துட்டியாக்கா. டூலர் போர் விலர் நடந்து பாய சுருட்டிட்டு கூத்து பார்க்க வந்திருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ராஜாக்கா. மாடு சுத்துதே. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி. இங்க நாடகம் பார்க்க வந்த கதை நல்லபடியா இருக்கும். வணக்கண்டா புள்ள பாண்டா. முட்டநாக்கு முண்டை பாண்டா. பாண்டா பாண்டாண்டா முண்டை போண்டான்றியான் பாரு. நீ ஏன் கரையில் உட்காந்துருக்க? இடிச்சு விட்டு போலாம்ட்டு. என் சட்டோட நம்ம தெரியும் யாருமே. தம்பி சுத்தூத்தி ஹாய் ப்ரோ. ஆனால் இந்த வயக்காடு யார் வயக்காடு? அடுத்த வருஷம் அப்படி விளையும். குசை போட்டு விட்டு போயிடுவாங்க. இவன் வேற அக்னி சட்டி எடுத்த மாதிரி. அம்மா அருமையான ஊர் செங்குளம். இடியாப்பம் தான் உன்னை இடியாப்பம்ன்றாங்க. வா அரே இந்த இடியாப்பம் சொல்லாதீங்கடா. பாண்டா பயலுக. அவன் பாண்டா பல்லு வளர்க்கணானா காலு கழுவனா தெரியல. அவ போடும்போது முகரையை பார்க்கணும். உனக்கண்டா புள்ள பாண்டா தாயமங்கலத்தை சேவக்கறி பயலுக. வெளியே இருந்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ போடுறேன். வெளியே இருக்கிறேன் விட்ட பயலுகன்றேன். பயலில் பூரா கெடுத்து எவனும் பள்ளிக்கூடத்தில் பறிச்ச மயிர் மாதிரி எழுதுவேன். பள்ளிக்கூடத்தில் போய் எழுது வணக்கண்டா கொடூரமா டீச்சர் பயலுகடா. கப்புளிங் ஓசு பயலுகடா. என்னது நீர் கசிவு பயலுகடா. எவனும் படிக்க மாட்டான்டா. பூரா எடுமாடு மேய்க்கிறான். எல்லாரும் படிங்க தம்பியெல்லாம். இந்த மயிர் மாதிரி இருக்கும்டா. குழந்தை லைட்டா வால்யூம் வைப்பிலோ. குட்டரம்ப என்னடா இங்க ஒருத்த நாடு கேக்குது.
சரி வெடி ஓட்டு இந்த காட்டுக்குள்ள தீய வச்சது யாரு ப்ரோ? உங்க வாட்டுக்கு தீ எரியுது, நீங்க போய் குதிரை தூக்கிட்டே அங்கே போய் சாமி ஆடிட்டு வரையாங்க. காட்டை கண்டு சரியா போச்சு, வீடாக இருந்தால் அப்படித்தான் போவேலா. வெடி போடுறது சரி, கவனமாக போடணும். ஒரு திருவிழா நடத்தி ஐயனார் ஜாமியும் போடுறது எதுக்கு? கைகால சுகத்தை கொடுத்து நம்ம நல்லா இருக்கணுன்றக்காக. அதுக்காக நீ கருவல்லையும் வைக்கப்படப்பையும் தீய வச்சுட்டு சாமி முடியலா? இன்னைக்கு சொல்கிறேன், வெடி என்பது சாத்திரவு போடணும். எல்லா காசையும் வெடியை போட்டு கறியாகக்கூடாது. நாளுக்கு ஏழை வாழைக்கு செய்யுங்க. உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன் எம்கேஆர். பாண்டா பயலுக நக்கிட்டு போடாடா அவனை இல்லடா. பாண்டா பயலுக நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாண்டா பயலுகலாம் இது பரவாயில்லப்பா. வள்ளியும் நாரதரும் தக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேப்ப மரத்திலே ஒரு பக்கம் இனிக்கும், ஒரு பக்கம் கசக்கும். நாரதர் ஏற்கார வள்ளி சொல்லணும் ஊட இருந்து இடியாப்பா. அவன் இப்படி எப்படி அந்த நாடகத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்படா. இன்னுமே அடிச்சு பாஞ்சு வெட்டி குத்தி கிடப்பாங்க. இடியாப்பா தொங்காசு கேட்குறவோ ஏலம் கேட்கலாம். கிலோ 30. ஊருக்கு தகுந்த மாதிரி கூத்தாட யார் கற்றுக்கிறீங்களோ இன்னும் வர்ற காலத்தில் நடிகர் பொழைச்சிக்கிருவேன். அங்கே பேசுகிறாங்க நினச்சி ரோசப்பட்டேன்னா பிள்ளையோட இடத்துக்கு செத்து போயிரு. விதி மயிறு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இந்த செங்கோளம் வயக்காட்டில இந்த புள்ளா பொய ஜாமிடாய் ஆறு மடகாத்த ஐயனார குதிரை தூக்கு, ஐயனார குதிரை தூக்கு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நல்ல ராணி ஆட்டம் பார்க்க சாங் சாட்டிக்கிறான். கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க போடு. கூட்டம் ரொம்ப இந்த வெட்ட வெளி வயக்காட்டில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அழுவது கூடிருச்சா ராஜாக்கா, அழுவது கூடிருச்சா ராசாக்கா, அழுவது கூடிருச்சா அண்ணங்களா என் தம்பிகளா, அழுவது கூடிருச்சா என் அண்ணங்களா என் தம்பிகளா. இந்த ஆடறத கூட்டத்தில நடனானே எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. பாடி மகிந்திரோ மச்சான் வந்த பதம் தேடிடுவோம் நத்தியும் துவும் பாடி மயங்கிடோ மச்சான் வந்து பசு தேடும். பாடி மகிந்திரோ மச்சான் வந்த பதம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் என் மாமா ஓடுறா. ஓடறத கூட்டத்தில ஏழலமா போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. வெள்ள நல்ல குதிரை ஏறி என் செங்குள்ள வயக்காட்டுல இருக்கக்கூடிய ஆறு மடகாத்த ஐயனாரு டேய் வெள்ள நல்ல குதிரை ஏறி வெள்ள நல்ல குதிரை ஏறி ஆறு மடகாத்த ஐயனாரு இன்னைக்கு வர்றது எந்த குதிரைடா வச்ச குதிரை வாடா ஓடி வாடா. கெட்டவன நந்துருமா ஆறு மடகாத்த ஐயனாரு யசாமிடா கேட்டவரம் தந்திடுமா என் சாமிடா. இந்த ஐயனாரு எத்தனை பேத்துக்கு குலசாமிடா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ. அலுயர விச்சருமாட்டா கருப்பு மலை
சாமி அந்த 18 படிதாண்டா எம்கேஆருக்கு குலசாமி போடு ஏலோ 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 ஏலேலோ ஏலேலோ மாமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலோ மாமா ஏலேலோ ஒரு தரண்டிருச்சு யா உள்ள செங்குல கிராமம் தாய் உள்ள யாரு மடகாத்த ஐயனார கும்புட ஊரு திரண்டிருச்சு செங்கலம் கிராமம் தாயும் பிள்ளையா ஒத்துமையாயிருச்சு ஊரு தரண்டிருச்சு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு நாடு தரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு தரண்டிருச்சு என் மாமா ஏய் நாடு திரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழாம போய் ஏய் எல்லோ ஏலோ ஏலோ எல்லோ எல்லோ எல்ல மாமா ஏலேலோ கைதட்டின அந்த 5-6 பேத்துக்கு நன்றி. ஓகே ஓகே. மற்ற ஆளு கூட என்னப்பா விதநாள் வாங்க வந்த ஆளுங்களா கைதட்டுங்க ப்ரோ. தமிழனுக்கு ஆதரவு தமிழன் தான். தமிழனை எதிர்க்கின்ற காலத்திலே வந்து விட்டான் சவராஷ்டிரக்காரன் இந்திக்காரன் எல்லா இடத்துக்கும் வந்துட்டான். அடுத்த அன்னைக்கு ஒரு நாள் வேனில் கூட ஏறிட்டான். எம்கேஆர் சம்பளம் 30,000 கேட்குது, நான் 300 ரூபா கொடுத்தா டான்ஸே கற்பழிக்குதுன்றேன். ஹே பையா வணக்கண்டா புள்ள குடூரமா இங்கே பைக்கில் உன்னை உட்கார அப்பயே வேணாம்னு சொன்னேன். உன்னை தள்ளி விட்டு போகிறாங்க, தெருவில் தெரிய போகிறேன். உன்னை அப்பயே சொன்னேன்ல உன்னை நிப்பாட்டாத. என்ன பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான இடியாப்பம் சிவன் கிளம்பிட்டேன். அப்போ அங்கே வச்ச ஜெய்வன் இங்கே பழிச்சிச்சாடா. ஏன்னா இவ்வளோ தூரத்தில் செங்குளம் கிராமத்தில் வயக்காட்டுக்குள்ளே நாடகம் போட்டு இத்தனை கூட்டம் வந்திருக்குன்னா அது காரணமே என்னுடைய அண்ணன் தம்பிகளுடைய உண்மையான பாசம் தான். இப்போ ஒரு மழை பெஞ்சுன்னா நிலைமையை யோசிச்சு மட்டும் பாரு. எத்தனை பேர் சட்டியெல்லாம் கழட்டி போட்டு ஓடுவேன். சில பேர் பதட்டத்தில் வண்டி அடிக்கடிக்கு இதில் போயிடுவேன். இதில் போய் சட்டி போடலன்னா என்ன பண்ணுவாங்க, ஓசை பிடிச்சிட்டு சின்ன பையன் ஓடிடுவாங்க. டேய் மழை பெய்யாது நிப்பாட்டி வச்சுருக்கு களிச்சேரி காளிமணியாக தூத்த விழுகும் போது சொன்னேன், பவுடரை போடுறா கண்டை காப்பாற்றி தரேன்னு சொல்லிட்டேன். ஐயனாரும் துடியாக இருக்குது. அதனால் எங்கள் அண்ணன் தம்பி எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி பத்திரமா இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்க போறீ. நம்புனாலும் நம்பாட்டா போ. ஏன்னா நான் சொல்கிறது பூரா இப்போ பழிக்குது. களிச்சேரி காளிமணி எல்லா ஜாமியும் என்கிட்ட வந்துருச்சு. அதனால தான் இப்போ 7-8 வருஷமாக எந்த ஊரையும் நான் சாப்பிட்றது கிடையாது. இடியப்பம்னு சொன்னேன்னா வெதரில் எரிஞ்சியே வருவேன். சாமியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், தா ஈண்டானா இடியப்பம்ன்றேன். ஏலே இருக்கடா. என்ன இந்த வெதர்னா என்னன்னு, வெதர்னா என்னது? வெதர்னா தூக்குண்டுனா அவனை கிளச்சிக்கிட்டு ஒரு அடி அடிவேன். அவனை வேற விளக்கம் சொல்லுவார் பெரிய தாள் இந்தி பண்டிதர் மயன். ஏலே இருங்கடா. விழா கமிட்டி எறும்பு சாப்பிச்சு இருந்தால் அவனை போட்டு விடுவேன். எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? என்ன ஜாமி ஆடினாக்க பூஜாரி உனக்கு இங்கே என்ன வேலை? கப்பலிங்க பார்த்துட்டு போகலாம்ட்டு பூஜாரியா இது. அப்போ நான் ரோட்டில் கல்லெல்லி போடுறேன்னா கொடூரமா பாண்டா பயலுகடா வணக்கண்டா புள்ள ஜாமி ஆடி இழைச்சிட்டான்டா. சாமி ஆடி பயலுகடா முடிஞ்சு. தெய்வம் எங்கே இருக்கு? இலை அகராதி கூதிமேனே இல்லை வாய் அவுசாரி வாய்டா. அண்ணன் தம்பி ஒரு அளவு தான். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும். ரசிகராக இருந்தால் தானே நீங்கள் பயப்படுவீங்க? கிடையாதுல்ல. எம்கேஆர் பப்புனா இருந்தால் நீ எதுவும் பேச மாட்டேன். நீ ரசிகராக இருந்தால் நான் பயப்படுவேன். பூராமே அண்ணன் தம்பியை அப்படி சொல்கிறா. சிங்கம் செருப்பை கழட்டி நீ எறிடா. நாடகம் நிற்கட்டு காசை வாங்கிட்டு போகிறேன்டா. பணியாரம் வேணாம்டா. இடியப்ப வேணாம்டா. ஐயோ எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை வேறையும் நான் எப்படி நினச்சிருக்கேன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். உங்களையெல்லாம் எத்தனை சேட்டை சிலுமிஷம் பண்ணாலும் எங்கள் அண்ணன் தம்பிக்கு ரோசம் கோபம் இருந்தாலும் நானே போய் என்னை பசிக்குதுன்னு சொன்னால் உடனே சோறு பாடக்கூடிய குணம் தான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும். என் அன்பு தாய்மாரில் பூரா எப்படி நினைக்கிறீங்களா? என்னத்தை நினைக்க உங்கள் சுழி சரியில்லையே.
ஒன்றா நீ ஏறி விடுற, கண்ட மணிக்க பேசுகிற, லோனை வாங்கி வைக்கிற, அதுக்கு தானே புலக்க அடி வாங்குற. புருஷங்கிட்ட சரக்கு போட்டவொடனே அப்படி பம்முவேன். என் தாய்மாரில் பூரா என்ன சொல்கிறது, அதுக்கு தான் நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்கு, கஞ்சி காய்ச்சதுக்கு. அதுலேயும் ஆம்பளை ஆள் துணியை எந்த வேணால் துவைக்கலாம், சட்டியை துவைக்கிறவாரு ரொம்ப கஷ்டம். வெரி டேஞ்சர் ஒர்க்குன்னு. கண்ணா அப்படியே கசடாக இருக்கும். 1000 கண்ணு பண்ண கிடையாது, அது ஓசுடா முண்டை. என் தாய்மார்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசாவை நினைத்து எம்கேஆர் வணங்குறேன். இந்த பத்தியா சொன்னா அந்தா அந்த பிள்ளை கப்ளிங்க ப்ரேயரை வச்சு அடி. இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு 10-20 வயலு உள்ளே வந்து அண்ணே போட்டானே அக்கா உங்கள் ஃபோட்டோ எடுக்கலாமா, அவங்க பெரிய கதாநாயகி மாதிரி டான்ஸு. நோ எடுக்கக்கூடாது, என் புருஷன் என் செவரொட்டி அத்துருவான். பெரிய மயிர் இங்கே வந்து குளிக்கிட்டு திரிவேன். உடனே நான் சொன்னேன், பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஊர் அம்பலாரை கூப்பிட்டேன். ஐயா அம்பலாரையா, இந்த 20 வயலில் விரட்டி விடுங்க, அரைஞ்சு அப்புறம். என்னப்பா என்னையா பேசுகிறேன், என்ன ஊரா ஆய் ஊண்டு. அவர் வேட்டியை தூக்குனார் சட்டி ஓடல. அந்த லைட்டுக்கு அதுக்கு அந்த டான்ஸ் சொன்னிச்சு, அந்த வயர் அங்கிட்டு தள்ளி போடுங்க. பயர் கிடையாது, அவர் கொயர். உடனே 20 வயலில் விரட்டி விட்டுட்டு கடைசியில் அம்பலார் மண்டி ஓட்டார். அவர் நீ ட்ரெஸ் மாத்தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்ன மண்டி போட்டு அதை தான் பார்த்தாரா? இல்லை பணங்கலக்க பார்த்தார். தம்பி மூடு எது எப்படி ஜவாரு என் பங்காளி வந்துட்டான் போல. ஹாய் ப்ரோ, 7 மாதமாக விற்கிறேன், பருப்பு விற்கலை. உண்டை குளிக்கணும் வீச்சமர்த்தவை. என் புத்துரு தான், என் நண்பன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் என் நண்பன். நண்பா வா நண்பா, அன்பாலயத்துக்கு வா, உன்னை நான் காப்பாற்றின்னு சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த காலை கள்ளப்பருவத்தையும் ஜாக முடியாடா. வா படம் ஒன்று பாரு, விட்டு படம் ஒன்று பாரு. இந்த வாரேன் டலே, இந்த இடியப்ப வித்தாடா விற்கலையாடா. ஓடி போல இடியப்பம் எந்த வியாபாரம் பார்த்தாலும் எவனாவது வீட்டுக்கிட்ட நின்றுருக்கானா. இடியாப்பம் இந்த பையன் ஓடி போய் அம்மாட்ட, அம்மா அம்மா அவங்க அம்மா என்னடா இடியப்பம் வாங்கிட்டாம்மா. அவங்க அம்மா அவங்க அப்பையும் விட்டு சட்டையில் காசை கசெல்லாம் எடுத்துட்டு சட்டியை தூக்கிட்டு வருவாங்க. இடியப்பம் இங்கே வைத்தேன் போயிடும் திருப்போனோம். இடியாப்பம் அதே மாதிரி தான் எல்லா வியாபாரம். இந்த உலகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலுமே புனிதமானது. உலகத்தில் அவங்க கஷ்டம் அவங்க வேலை பார்க்கும் போதே தெரியும். நம்ம சொல்லுவோம் என்னென்ன கொத்தனார் சாரத்தை போட்டுக்கிட்டு நெளிச்சுக்கிட்டு திறான், அங்கே ஏறி பார்த்தா தான் எங்கள் கடுப்பார். ஆமாம், ஏறி சாரத்தை போய் உயிரை பணையை வச்சு எத்தனையோ வீட்டுக்கு ஒளி தீபமாய் தீமையாற்றக்கூடிய கொத்தனார் நிமிந்தாள் சித்தாள் அத்தனை பேருக்கு எம்கேஆர் தலை வணங்குறேன். விவசாயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா? ஏலே அப்போ போய் ஐயா முன்னாடி நம்ம வரப்பு ஓட்டி பழகிக்கிட்டான். அப்பத்தா முன்னாடி போய் குமரி பிள்ளையை போகிறான், நாற்று நடுறது கற்றுக்கிருச்சு. இப்போ கூகுள்லேயே போட்டு பார்க்கலாம் வரப்பு ஓட்டுறது எப்படி டுபுக். இந்த செல்லை பார்த்துட்டே ஒருத்தர் வெட்டியிருக்கேன், வெட்டும் போது முண்டை காலை வெட்டிக்கிட்டேன். ஒரே விஷயம், தொலைபேசியை பார்த்து இந்த விவசாயத்தை காக்க வேணாம். முன்னோர்கள் செய்த அந்த பாத சுவடுகளை நடந்தால் கூட விவசாயம் காத்து எடுக்கலாம். அன்பு தமிழா, ஒன்றுமே எனக்கே புரியல. கைதட்டாங்க பாரு, இன்னும் 20 வருஷத்துக்கு என்னை அசைக்கவே முடியாது. எனக்கே புரியாது, அடிச்சு விடுவேன் சும்மா. இல்லாட்ட மட்டும் கூட்டம் எதுக்கு கொடுது? 21 ஜாமியும் இங்கே ஐயனாரும் துடியா இருக்கு. சாமி துடியா இருக்குல்ல. ஒரே ஒரு ஆள் தான் ஊருக்கு ஆடுவாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் ஒரு ஆள் பெட்டி தூக்குவார். இந்த கிராமமே 12,000 பேர் இருந்தாலும் பின்னாடியே போவாங்க. அப்படி ஊர் முச்சேந்தில் மந்திர நின்று அப்படி அருவாலை ஏறி கருப்பை ரெட்டச்சாட்டையை போட்டு ஆடனாவில் இருக்குது. அப்படி அப்போல்லாம் கேட்கும்போது மழையை என்ன கட்டணும் பட்டு பண்ணி அடிப்பேன். பட்டாக்குன்னு ஒரு ஆள் விழுவேன். ஆத்தா தொட்டி கட்டணும், பட்டா தொட்டி கட்டண்டா, கருப்பேன் காலங்கண்டு பிறக்கணும் போடா. அடுத்த வருஷம் பார்த்தா 2-3 உள்ளே தூக்கிட்டு வந்துடுவேன். அடிப்பு அப்படி காப்போடு கருப்பை ஊட ஊந்துருவேன். இல்லை அருவாலை வச்சு மல்லிக்கி விட்டுருவேன். என்ன காப்போடுக்கே 3 பிள்ளையானே? நீ பொத்து மயிர், நீ சூம்பிட்டு தெரியுவே உனே போய். என்னது அப்போ அப்படி தத்துவமாக சொன்னாங்கப்பா கோடாங்கலாம். எங்கள் கையெல்லாம் கோடாங்க தான், நாங்கள் பரம்பரை கோடாங்க தானே.
எங்கள் ஐயாலாம் மேலே ஏறி அருவாட்டை ஏறி மங்கு மங்குன்னு குதிப்பாரு. 4 பேர் கீழே நிற்கிறவங்க லோடு மண்ணு மாதிரி சமந்துக்கிட்டு இருப்பாங்க. தவிச்சு போவாங்க. கையெல்லாம் எலும்புலாம் நகல்றது தெரியும். கட்டு கட்டுன்னு அப்படி ஏறி அடிப்பார். டே மழை 31 நாளில் மழை பெய்யும்டா பேஞ்சு. இப்போ வீம்புக்கு எல்லார் வீட்லேயும் சாமி ஆடுறேன். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் 3 மணி நேரம் ஆடினேன். வந்தது யாருன்னு கேட்டால் பிள்ளையார் சொல்லிட்டு படுத்துக்கிட்டேன். பிள்ளையார் எந்த காலத்தில் ஆடினார்? இன்னும் மூஞ்சூர் டொக்காமா சிம்மு சாமின்னு கூட சொல்லுவாங்க. வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுறது தான். தெய்வத்தை முன்னோர்கள் பாட்டைங்களே உற்று உணர்ந்து சாமிகளை உள் நோக்கி யார் ஒருவன் ஆடுகிறான்னா அவன்கிட்ட சாமி இருக்கும். சும்மா வந்து இந்த கிளப்பி விட்டு போயிடுவாங்க. அவன் பங்காளி ஆடுறேன் நீ ஆடுறான்னு. அப்படி ஆடக்கூடாது. அப்படி ஆடினால் அந்த சாமி பிற்காலத்திலே நம்மளே நோண்டி எடுத்து போகிறோம். சாமியெல்லாம் லேஜான சாமியெல்லாம் கிடையாது. நம்ம நினைக்கிறான் கள்ளிச்சேரி காளிமுனியன் துணை இல்லை என்றால் 21 ஆண்டுகளாக இந்த எம்கேஆர் கோமாளி இல்லை. எத்தனை போராமை. எங்கள் அப்பா அன்னைக்கு சாமியாடி சொல்கிறார், உனக்கு 120 பேர் ஜெய்வனை வச்சுருக்காங்க, ஒரு மஜரும் கொடுக்க முடியாது. சாமி இருக்குது. ஆமாம், உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை சாமிக்கு நேர்த்திக்கடன் போடுங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணும். ட்ரம் செட்டில் போய் ஆடிட்டு போ, உருண்டு கொடு, அது வேறு விஷயம். உன்னுடைய பாட்டையும் கட்டி காத்தா குலசாமியை மட்டும் விட்டுறாது. குலசாமி தான். குலசாமியினுடைய கடமை மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ சிவன் ராத்திரி மட்டும் எதுக்கு நம்ம ஓடி போய் சாமி புதருக்குள்ளே அடக்கும் மம்பட்டியை போட்டு வெட்டி சேச்சி போய் வச்சு பிடிங்கி அன்றைக்கி தான் சாமியை பார்ப்பாங்க. சில பேர் சாமி நினச்சி கும்பிட்டு விழுவே மயில் கல் தேனி 2 கிலோமீட்டர் போட்டிருக்கும். சிரிப்பு கிடையாது, சிந்திக்க வேண்டும். அட நொப்பம் உண்டாமேனே ஏலே அவனை அரைஞ்சிருவான், அவன் போச்சுறான் இம்புட்டுக்கான. பத்தாவது படிச்சு அப்படியே பழுக்கு நக்கிடுவார் மயிர். எப்படி ஏலே இருடா கப்ளிங் ஓஸ். மாணவர்களை சொல்லி குத்தம் இல்லை. கப்ளிங் ஓஸ் இவன் ஏன்டா இருடா இருக்கிறா ஆளாளுக்கு சொல்லாதீடா. செருப்பு பொறுக்க முடியாது. ஆமா சிரிச்சிருவாரு பெரிய தாலி மதுரமுத்துக்கு ஜோக்கு சொல்றாரு. மாணவர்களை சொல்லி குத்தமில்லை. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரும் சரியில்லை. 12வது படிக்கிற பயலை கொண்டு போய் டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னது வீட்டு பாடம் எழுதலைன்னு இவங்கிட்ட எந்த நாளும் நடத்த முடியாதா? கப்ளிங் ஓசு என்னன்னு கேட்குறியா? கேட்குறேன். கப்ளிங் என்றால் மாட்டு கோமியம். சூப்பர்னே. ஓசு என்றால் கோமியத்தை நக்கிட்டு படு. நீனா வந்து பெரிய மனுஷன் மயிர் மனுஷன். கப்ளிங் ஓசுனா என்னவா அது தெரியாம டொங்கா சொல்ற. அண்ணே நீங்க என்னண்ணே இப்படி கட்டிக்கிட்டே இருக்க? என்னண்ணே இருண்ணே துண்டு போட போறியா? என்ன நின்றுக்கிட்டே இருக்க? என்ன சும்மா தான் நிற்கிறியா? துண்டுது போடணுமா? அப்புறம் போட்டு விடுனே. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் படுத்திருப்பது அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அணு ஆற்றலையே உடைத்து காட்டிய மகனே நாயகனே. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார்
ஏறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கங்களா ஏ தென்பான் திருப்பவனம் திருப்பாச்சத்தி மானாமதுரை பார்த்திபனூர் பரமக்குடி சத்திரக்குடி ஒரு டோல்கேட்டா மணி 2 இருச்சு தூக்கிருச்சு நேரா போனா 4 ரோடு அது ராமநாடு பாலந்தானே வந்துருச்சு அது ஏறி இறங்கி இடது பக்கம் பேய்கரும்பு படுத்திருக்க அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தினசரி ஒரு நல்ல மனிதனை நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு உத்தமனை பாடுகின்ற பொழுது மனதிலே ஒரு மகிழ்ச்சி. சமீபத்திலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தது. இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்தில் உள்ளவர்களும் கடுமையான வாமப்பில் இருந்தார்கள். பாகிஸ்தானை எப்படியாவது இந்தியா அடிக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 2 பேர் தான் காசு வெட்டி போட்டிருக்காங்க கொல்லங்குடி காலிவெளியில் பாகிஸ்தானை கொன்று. ஆனால் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, உலக நாடுகளே இன்னைக்கு பயந்து அரண்டு கிடக்குன்னா ஒரே ஒரு தமிழனை பார்த்துட்டேன். கப்ளிங் ஓஸ் கப்ளிங் ஓஸ் கிடையாது, இடியப்பம் கிடையாது. ஏழை அவனை மரியாதையை போக சொல்கிறா தம்பி, விபூதி அள்ளி போட்டேன்னு ஓதம் 70 டன் ஆகி போவோம். அதில் இழுத்துக்கிட்டே கரம்பரம்பெல்லாம் அரைச்சி போகிறான். அப்புறம் ரத்த வர ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கைதட்டலாம். அப்துல் கலாம் பயிலுகடா. ஆனால் அவர் இந்த நேரத்தில் நாடகம் பார்க்க ஏபிஜே அப்துல் கலாம் வந்திருந்தார். செங்குளம் கிராமத்தை எழுதி செத்துருப்பாருங்க. நிஜமாத்தேன். அப்துல் கலாம் ஐயா சாதி மதத்தை பார்க்க மாட்டாராம். சின்னஞ்சிறு குழந்தையை கூப்பிட்டா கூட வீட்டுக்கு சென்றுவாரா விருந்தாடியா, வருகிறேன் செல்லமே. இதே செங்குளத்துக்கு நாடகத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த ஐயனார் குதிரை அடுப்புக்கு அப்துல் கலாம் வந்திருப்பார். வந்து அந்த கம்பி இருக்குவார், அங்கே சேரை போட்டு இந்த இடத்துல நாடகம் பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு கேளுவேன். யார் இங்கே நகைச்சுவை நடிகர் தம்பிகளா? அப்துல் கலாம். எம்கேஆர் வெரி குட். மருதமணி மற்றும் அவருடைய உறவுக்காரர்களும் நாடக நடிகராக வந்திருக்கிறார். துவங்கட்டும் இந்த நாடக பயணம். அமர்ந்திருப்பார், லைட்டாக தூங்கியிருப்பார். 2 பேரும் போய் ஐயா கொஞ்சம் பூலி போய்க்கிறீங்களா ஐயா, கணேஷ் பையில் ஒரு உருண்டை வைக்கிறையா, கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும், பக்காடி இல்லாமல் ஒரு கட்டிங்க போடுங்கய்யா. போயிட்டு ஆம்லேட் 2 ஆம்லேட் வாங்கிட்டு கொண்டிருப்பாங்க. அவர் நல்லவர்கள் இந்த உலகத்திலே அதிக நாள் வாழ மாட்டார். அதனால தான் வேமா இறந்து போனார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. உண்மைதாப்பா. நம்ம இன்னைக்கு இடியப்பம் மயிரப்பம் பிளாக் பாண்டா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் கஞ்சி யாரா கொடுப்பா? தம்பி சைனாக்காரன் ஆள் பார்த்தியா? சைனாக்காரன் ஆள் பார்த்தா மும்புட்டுக்கானே இருக்கேன். நம்ம கிடமாடு மாதிரியே கொளுத்த பண்ணிலடா, மும்புட்டுக்கானா இருக்கேன். அவன் வயசுக்கு அவன் ஹைட்டுக்கும் டெய்லி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறேன், என்னென்னத்தை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் நம்ம ஆள் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி கண்டுபிடிப்பு எவனும் கண்டுபிடிக்க மாட்டேன். அப்படி என்னென்ன கண்டுபிடிச்சாங்க? இந்த கப்ளிங் ஓஸுன்றா இல்லை, இந்த கப்ளிங் ஓஸு போயில இங்கே வச்சு ஒத்து போச்சுன்னா இங்கே வைக்க சொல்லுவேன், இங்கே வைக்க சொல்லுவேன், இங்கே வச்சுக்கிறேன், வெதரில் வச்சுக்கிடுவாங்க. அங்கே வச்சா என்னென்ன தான் இங்கே வச்சுருந்தேன் அப்படி தெரியுது. என்ன இத்தனையும் கூட நகல் இல்லையே. ஒரு மனுஷன் நேரத்தில் தண்ணி கிணறு தூக்குறேன்னா கட்டிக்கிட்டேன். அதே உண்மை. என்ன உலகத்திலே குடிக்காத மனுஷன் யாருமே கிடையாது. குடிங்க. டேலே நீ எங்கடா இங்கே வந்த கண்ணா? உக்காரா நாடகத்தை கருத்துப்படாத. அங்கேருந்து வந்துட்டு அப்படி எந்திரிச்சு நின்றா முகத்தை பார்த்தா அண்ணன் பேர் சொல்லுவார், அதுக்காக வருவாங்க. இந்த இங்கிட்டு நிற்கிறேன் பாருல நம்ம தம்பி லிங்கம், உளுத்தி மட லிங்கம் தான் நிற்கிறேன்னா பேரை சொல்லணும். அண்ணன் உட்காரா சொல்லிட்டேன், அட்னஸ் எடுக்கிறேன் உட்கார். நீங்கள் அத்தனை பேருமே அண்ணன் தம்பி தான். இந்த நாடகம் வலிதர்ம நாடகம். இந்த நாடகத்தை எல்லாருமே பார்த்துட்டு பப்புண்டான்னு முடிஞ்சோடனே போகக்கூடாது ப்ரோ. ஆனால் இன்னைக்கு உங்கள் யோகம் எப்படியே கட்டி அடிக்குதுப்பா. அளவுவட்ட பொம்பளை பிள்ளை வந்திருக்கா, எல்லாருக்கும் அடிப்புக்கு வைக்காமக்கா பிரிச்சுருவேன். நீக்குறக்காரெல்லாம் மிஞ்சிடுவேன். சூப்பர் பிள்ளடா. ஆனால் நினச்சிட்டு போய் நீங்கள் யாரும் வண்டி ஓடுறது அவ்வளோதான், செருப்பிட்ட எரிஞ்சே வருவேன். மருதமணி அதுக்காகத்தையும் குளுக்கோஸ் ஏற்றி படுத்து கிடக்காரு. கொஞ்சம் ஓசு கீசை தயார் பண்ணுறேன், என்ன பண்ணுறது பெண்டாக கிடந்துக்குச்சு. சுமதி ஸ்ரீ நல்ல உள்ள கரூர்லேருந்து வந்திருக்கு.
ஆனால் நல்லா இருக்கணும் ஆளு. நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்கள் 4 பேர் அப்படியே இருக்கணும். பாலத்தில் சோறு வச்சா காக்கா மாதிரியே அப்படியே இருக்கணும். உங்களை நெருங்க விட மாட்டேன், மணிக்கட்டோட உன்னை ஒடிச்சு போடுவேன். இன்னைக்கு அந்த குட்டே பிஸ்கட்டை நான் தான் சாப்பிடுவேன். நான் ஜீவசமாதி ஆகி 1 மாதம் ஆச்சுன்னு ஜீவசமாதி ஆயிட்டேன். பாப்பா முண்டை நீரே வராது. சர்றா முண்டை. பம்பா 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 நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்த சாமி, இருமுடிய தலசும் வந்தே சாமி. அதை இறக்கி வைக்க நல்ல வண்டி காமி. இருமுடிய தலஜம் வந்த சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வண்டி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மாலைகளை போட்டுக்கிட்டும் வாரோம், நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்டும் வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயமா. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை விராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை என் ராலிமலை என் விறகு மலை என் 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. 1000 பேரு வேளா வேளா என்று சொல்லி ஊரே கத்தான். இப்போ பஜனைக்கு 2 பேர் ஊரில் கத்தி தராங்க, பூரா கதை அடைச்சிடுறாங்க. ஏன் இருக்க முடியல, பூரா டொங்காசுக்கு அலையிறாங்க. கப்பல் ஏழை அவன் நான் போச்சுட்றான். அவன் வயசுக்கு என்ன கப்பலிங் கேட்குறேன். 10ஆம் படிக்கிறானா, அப்போ நீர் ஊற்ற ஆர்டர் இருக்கிறாரு. நல்லா வருவீங்க ப்ரோ. பீச்சரில் எத்தனை உங்களை குடியை கெடுக்க போறியோ பேப்பை மேனே. சாமிக்கு மாலை போடுவது வருடந்தோறும் போட வேண்டும். மனங்கள் சுத்தமாகும், மனநிலை சீராகும். இதற்குத்தான் மாலை வரும். கவர்மெண்ட்டு நட்டமாக போயிடும். நல்ல கொஸ்டின் தான் ப்ரோ. இவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அவன் கண்டங்கர். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் டாஸ்மார்க் லிக் அவுட் சொல்கிறான், கோத்தா சொல்கிறான், ஏன் சொல்கிறான். என் தம்பியில் வச்சு நான் மேக்கம் போடுறது நான் படுற வாடு. காட்பாண்டா பயலகடா, உங்கள் இழுவைக்கு நான் வந்துடுறேன்டா, உதுத்துறேன்டா, எனக்கு தேவை பேமெண்ட்ரா. சேவக்கறி பயல் அண்ணே நாடகம் வர புதங்களும் மாற்றி வச்சுக்கிறோம்னே. முனி ஓட்டம் அதிகமாக இருக்குண்ணே. இதை கேட்காத கேள்வி கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் தம்பி, அங்கிட்டு திரும்பக்கூடாது, இங்கிட்டு இப்படி தானப்பா இருக்காங்க. பூரா தேன்றாட்டு கொலை கொட்டின மாதிரி. தம்பி இன்னும் சொன்னேன்னா சூ தெரிச்சு போங்க. அப்புறம் மாலை போடுங்க புத்துருக்கலாம். சின்ன தம்பி சின்ன புத்துரு, பெரிய தம்பி பெரிய புத்துரு. இனிமேலாம் அண்ணன் தம்பிலாம் கூப்பிட மாட்டேன். ஹாய் புத்துரு. புருவா கிடையாது முண்டை, புத்துரு பப்புளு. சின்னாள் பப்புளு, பெரியாள் வந்து தொப்புளு. இனிமேல் தமிழகத்திலே இந்த பாசை வளவரட்டும். புத்துரு, சின்ன புத்துரு, பெரிய புத்துரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பேர் வந்து குத்துரு. இந்த என் பேர் வந்து ஆந்த முண்டை. ஒரு மனதோடு சாமிகளை கும்பிட்டு என் ஆண்கள் பூரா முருகன் கோயில், ஐயப்பன் கோயில், அத்தனை கோயிலுக்கு மாலை ஓடும் போது இந்த பிரச்சனை வரவே இல்லை. ஆனால் என் தாய்மார்கள் என்னைக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு கிளம்புனியோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வண்டியை சாச்சி விட்றேன். வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கு மேடம். போன வட்டம் பர்த்து வண்டியை சாச்சி விட்டு, இந்த வட்டம் ட்ரெயினை சாச்சி விடு, இல்லைன்னா வீட்டை சாச்சி விட்டு தெருவில் வைப்பாடு.
ஏரோப்ளேன் சாஞ்சு போச்சு. அது ஓம் சக்திக்கு மாலை விட்டு போனாங்க. ஏட்டா கிறிஸ்துவ வரா. ஓம் சக்தி மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்க அத்தனை தெய்வமே துடியானவை. நம்ம வணங்குறது வந்து இப்போ விளையாட்டுத்தனமாக எல்லாம் இருந்துடுறோம். உண்மை தானே? அண்ணே அண்ணே வாங்கண்ணே, மாலை அதை போட்டு விடுங்க. இங்கே ஹார்மோனியத்துக்கு கொண்டிருக்க அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த பெருங்கொண்ட பிறைத்தினி பைய மகன் மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி மலர் மாலை. பொருத்தமாக இருக்காட்டா, அவன் தாட்டா முனியாவேலி சில மாதிரியே மிருதங்காரன் எங்கள் அண்ணன் மூர்த்தி. பா நீளமாக போய் அங்கிட்டு ஓசை கண்டேன், நீல கண்டேன். இங்கே பப்புனாக நடிக்குமானது அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராம் சார் ஓப்பனோடு போட்டுப்படுகிறது. நன்றி நன்றி. ஏன்னா மாலையை வேமா கழட்டி போடணும், தாலே அன்னைக்கு செங்கோலை கடிச்சு போச்சு. என்ன குழவி எதுல கிடைச்சி தம்பி மூடு. சரி பொத்து மலர் மாலை எனவத்து. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, காவல்துறை அதிகாரியா கொஞ்சம் வேமா வாங்கலை லத்தியை கொண்டுக்கிட்டு. தம்பி தம்பி இப்போ நீ சொல்லு, இப்போ பாருவேன். ஐயா இங்கே வாங்கலேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. இந்த ஒரு 2-3 பேரை வெதரில் சுடணுமையா. இது கொத்தா இவே இல்லை சார். நான் பயந்து வந்தேன், மருதமணி வேஷம் போட்டு வந்துட்டேன். இப்போ பாருவேன். ஐயா இங்கே வாங்கய்யா. ஐயா இந்த சின்ன படிக்கிற பயில வந்து இடியப்பம் கப்ளிங்கன்றாங்க. என்ன அங்கே சொல்ல சொன்னா நல்லா இருக்கீங்களா? எஸ். இந்த அவன் வந்து ஓவரா டொங்காஸ் சொல்கிறான், சொல்கிறான், வா சொல்கிறான், இடியப்பம் சொல்கிறான் சார். அனைவருக்கும் வணக்கம். அண்ணே எம்கேஆர் அண்ணே இல்லை ப்ரோ, இல்லை நீங்கள் எனக்கு அண்ணே மூத்தவர் மையன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு கலைஞர்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இடியப்பம் அதை விட வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், எம்கேஆர் அன்பாலயம் அது வந்து யாரும் செய்ய முடியாத காரியம். 5 பைசா நம்ம கையிலேருந்து யாரும் கொடுக்க மாட்டோம். அவர் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 7-8 வீடு கட்டி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பெரிய சாதனை அதெல்லாம். அதுக்காகவே வந்து அவருக்காக நம்ம எல்லாருமே ஒரு வாழ்த்து சொல்லி, அவர் உடல் நலத்தோடு வந்து நலமோடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எல்லாருமே. காவல்துறையில் நிறைய நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அன்பாலயத்துக்கு சமீபத்தில் நம்ம கட்டி கொடுத்த வீட்டுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க காவல்துறை. நம்ம ஒரு சிலர் செய்கிறதுனால காவல்துறை மேலே இந்த தமிழக உறவுகள் பூராமே தவறான கண்ணோட்டத்தில் சில பேர் பார்க்குறீங்க. அவர்கள் நல்ல மனிதர்கள், அவருக்கு ஒரு கைதட்டு கட்டலாம். நான் சொல்கிறது எதுவுமே எடுத்துக்கல. நான் செய்த அந்த என்ன சொல்கிறது, இந்த சேவை அப்படின்றது, இந்த ஊருக்கு நான் சின்ன வயசில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கேன்ல, செங்குளத்துக்கு வந்திருக்கலாம். நீங்கள் வறுமையிலிருந்து படிப்பறிவு இல்லாமல் கலிச்சேரி, ஒரு 7 வீடு தான் எங்கள் ஊர் கலிச்சேரி. இந்த காளிமுனி அருளோடு படிக்கலை, ஆடு மாடு தான் மேய்ச்சேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்படி இருந்து எங்கள் அம்மா பிறந்த ஊருக்கு வந்தோம், கஷ்டப்பட்டு ரொம்பவும். அதுக்கப்புறம் நாடக உலகத்திலே தனி எங்கள் வாத்தியார் வீராலங்குளம் மணியையா தவிர யாருமே எனக்கு ஆதரவு கிடையாது. நடிகர்லாம் கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் சொல்கிறேன், நடிகர் அத்தனை பேருமே போராமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் யாரையுமே எடுத்துக்கல. எனக்கு வந்து எங்கள் அண்ணன் தம்பி இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் பயப்படவே மாட்டேன். நான் செங்குளம் ரோட்டில் போய் இந்த உங்கள் ஊர் வயக்காட்டில் கூட கூத்தாடிட்டு ரேஜர்ஜி வாங்கிட்டு போய் அன்பாலயத்தில் உள்ள மக்களை காப்பாற்றி போடுவேன். எனக்கு தேவையே கிடையாது. நல்லது செய்கிறவனுக்கே எத்தனை போராமல் இருக்குது. நாட்டில் அவன் எம்பிட்டு மட்டும் கொள்ளையடிக்கிறாங்க. உண்மை தானே? நான் செய்கிற இந்த புண்ணிய காரியங்கள் அத்தனையுமே உங்கள் எல்லாருக்கும் போய் சேரும். ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பி என்னையை கூத்தாட விட்டு ரசித்து நீங்கள் கொடுத்த காசுலேருந்து இந்த சேவையெல்லாம் செஞ்சேன். நான் மட்டுமே இதை செய்யவில்லை. இந்த செங்குளம் மண்ணுக்கு வந்தது ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. களத்தூர் குரூப்பு. ஹலோ பார்த்தீங்களாயா, உங்கள் காசை வாங்கிட்டு உங்களுக்கே மணியை வைக்க குறைக்கிறேன். தம்பி தானே. களத்தூர் குரூப் விஓ மட்டும் தலையாரிகள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். இபி மெயினாக வரணும். ஆமாம், இபி வாங்க. அவங்க போஸ்ட் மரத்தில் ஏறுனா 300 ரூபாய் வாங்குறேன். அப்புறம் செங்குளம் குரூப்பு தலையாரி மற்றும் விஓ எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்களேன். தலையாரி
இந்தா அண்ணே வந்துருச்சுல ஈபி ஏப்பயமே எங்கள் அண்ணன் தான் ஈபி நினச்சிக்கிட்டு நீ எதுக்கு வந்துச்சு வந்து உட்காந்த விதி. மலர் மாலை இனவத்து எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத இந்த ஆறுமடை காத்த ஐயனார் திருக்கோவில் 21 தெய்வங்கள் உற்சவத்தை முன்னிட்டு செங்குளம் மந்தையன் அம்பலம் வகைராவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. யாரும் கூப்பிடுமாண்ணே? நான் பேச மாட்டேன். தம்பி மைக் செட்டு போட்டிருக்காங்க. அவர் தம்பி குழந்தை பீசர்பட்டினா ஸ்ரீ கண்ணன் ரேடியோஸ். ஆமாம், உரிமையில வாங்க அப்போ வாங்க. உங்களுக்கு அதே மாலை தான்டா. உங்களுக்கு என்ன இரும்பு தகடா கொடுப்பாங்க. மாலையில் சூகரம் பூனையை கடிக்கணும் பார்ப்பாங்க. கழுத்துக்குள்ள நுழைக்காம கலட்டிய முயக்கண்ணிய மாதிரி இங்கே வாவேன். இப்படி ராஸ்கல் சுதாரிச்சுக்கிட்டு தம்பி குழந்தை வாப்பா வா. என் தம்பி குழந்தை காவல்துறையிலையும் இருக்கல குழந்தை. அப்போ தொடரட்டவனுடைய சேவை குழந்தை நல்ல ஒரு குணம். வரும்போதே எனக்கு 501 அன்பாலயத்தை கொடுத்து விட்டு குழந்தை சொல்ல வேணாம்னு சொன்னேன். அது சொல்லாமல் இருந்தால் நான் நன்றியட்டவன் ஆயிடுவேன். குழந்தை நன்றி நன்றி தம்பி. அவளுக்கு மட்டும் துண்டு வர்றிய என்ன? சரி தம்பி சரி. அப்புறம் நாடக அமைப்பு நாடக அமைப்பு கண்ணனா நாடகம் ஸ்பான்சர். இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய நானா கண்ணன் அமுதா பில்டிங் கான்ட்ராக்ட் கே மாயா கே அரசு கே சுமிதா சுஸ்மிதா கரெக்டாக இருக்காங்க. எது அப்புறம் உங்களுக்கு தெரியும் உள்ளூர்காரையிலா செக் பண்ணிகிட்டே இருப்பேன். குடும்பத்தார வாங்க. எங்க அண்ணே கண்ணாண்ணே அதான் எட்டி பார்த்துட்டே இருந்தேனே. முதல்ல சொல்லியிருந்தா அந்த பிள்ளை பக்கத்தில் உட்கார வச்சுருப்பேன். எனக்கு தெரியாதுல்ல காசு கொடுக்குற நீன்னு சொல்லிட்டு வா. எட்டி எட்டி பாச்சு எதுவும் தெரியுதான்னு இருட்டா தெரிஞ்சனே போய் படுத்துருச்சு. விதி ஆரம்பிக்க தெரியாமல் தானே நின்றுக்கிறீங்க. என்னப்பா இப்போதான் அலசிக்கிட்டு இருக்காரு வெதரா. இது மசாலா தடவி போடட்டு இதுடா. சித்தப்பா வாவியர் ராம சித்தப்பா எங்கே இருந்தால் கொஞ்சம் மேடைக்கு வாங்களேன். அவர் கேட்குமே சித்தப்பா ராம சித்தப்பா சேர்ந்து வாவியர் ராம சித்தப்பா கொஞ்சம் வாங்க மேடைக்கு வாங்க. சேர்ந்துப்பா வரேன் வாங்கப்பா. பூராமே சொந்தக்காரன். அப்புறம் என்ன அவர் சித்தப்பாதேன். அவர் இல்லாமல் நம்ம வர முடியுமா? என்ன கடத்திலும் புனர்வள கொடி மதிமரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா செங்குளம் கிராமம் மந்தையன் அம்பலா வயராக பாத்தியப்பட்ட ஸ்ரீ அருமடை காத்த ஐயனாரு 21 தெய்வங்கள் உற்சவத்தை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கம்மாக்கரையில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் முக்குளம் காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் திருப்புவனம் காவல்துறை ஆய்வாளர் அவர் தலைமையிலும் களத்தூர் குரூப் விஓஓ அவர்கள் முன்னிலும் செங்குளம் குரூப் விஓஓ அவர்கள் முன்னிலும் நல்லராமன் அம்பலம் சிட்டம்மாள் இவர்களின் மகன் பே நல்லராமன் அம்பலம் சிட்டம்மாள் இவர் மகன் நா கண்ணன் அமுதா பில்டிங் கான்ட்ராக்ட் கே மாயா கே அரசு கே சுஸ்மிதா இவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பங்கள் இங்கே வருக தரம் முன்னாடி புதுக்கோட்டையிலே ஒரு மகேந்திரா வேனை எடுத்து அது எஃப்சி முடிந்து விட்டது என்று பக்குன்னு பயந்து ஷார்ட்கட்டாக பல ஊரில் கடந்து இங்கே வரும்போது மழை விழுகும் போது பெட்டிக்காரன் பயந்தேன் வாரச்சீட்டு கட்டணம் மழையை நிறுத்திவிட்டு எல்லாமே உண்மைதான். வெடி போட்டு இங்கே தீ பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட இங்கிட்டு பறந்து வந்து கொட்டாயில் விழுந்துடும் பயந்தேன். அங்கிட்டு போயிடுச்சு. பக்கத்தில் கரும்பு தோட்டம் இருக்காப்பு வாங்கிச்சுதாப்பா. ஏன்னா அதெல்லாமா நோட்டீஸில் இருக்கு. எவன் உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதே காட்ட மாட்டேன். ரைடு ஓவர். இவர்களை மாறி பெரியவர்கள் அந்த வழிகாட்டில் வந்தவங்க தான் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம். பெரியவருடைய அருமை இப்போ தெரியாத இளைஞர்களுக்கெல்லாம் அதுதான்டா சொல்ல வந்தேன். அவன் முந்திக்கிட்டார். அம்மா அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுவிட்டு தானே திருப்பணத்தில் மண்டி ஓடுவார். அப்பா வேலைக்கு போச்சோன்னா எதிர்த்து கம்பு கூட்டில் அடிப்பேன்.
அரசோலமா யாரு? அம்மா பெரிய நாயனை வாச்சிருவாங்க செட்டு ஊராமா. ஏண்டா உங்கள் வயசுக்கு அவனை சேர்த்துக்கு தெரியவாரு தம்பி. மூஞ்சூறு குஞ்சு அந்த எதில் விட்டேன்? வாயில. நன்றி. எல்லாம் ஒன்று சேர்த்தீங்களாடா. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மேலூர் அருகாமல் உள்ள பல்லவராயம்பட்டியைச் சேர்ந்த வி.எஸ். செந்தாமரை கண்ணன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாசத்துக்குரிய ஒரு தமிழச்சி புதுக்கோட்டை அனிதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய புத்ரு அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பெண்பாட்டு இசையும் போது எத்தனை தடவை திட்டினாலும் உதுத்து விடுவான். காரணம் அவனுக்கு பேமெண்ட் மட்டும்தான். பெருங்கொண்ட ஒரு தீனி திம்பான். ஸ்பெஷல் தோசை 3, சாதா தோசை 2, வடை 7, உளுந்த வடை 12, ஆப்பாயில் எல்லாமே திண்டு தோசைக்கல்ல நகட்டினேன். ஒரு கடையில் அரைஞ்சு விரட்டினாலும் ஓடியாண்டேன். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை, அவன் கோட்டை பழைய கோட்டை, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள். என்ன சிரிப்பு? மானங்கட்ட சிரிப்பு. ஏண்டா பேரதுனாடா சொல்றாரு, பேருக்கெல்லாம் சிரிப்பியலாடா. அவங்களை சிரிக்க வைக்கிறது என் தம்பியை நல்லா இருக்கட்டும்ப்பா. எங்கிட்ட சிரிக்கட்டேன், அவன் என்னைய கூட நோத்தாமன்னு வையட்டேன். அது கூட அவனை சந்தோஷமா இருந்தா அங்கே நம்ம பெருமைப்படுவோம்டா. விடுங்க, என்னத்தை கொண்டு போறோம் வைங்கடா, செருப்பை கூட எரிங்கடா. நீ பாடு முண்டை பெரிய உன்னி மயிறு. என்னது உன்னி கிருஷ்ணன்? ஏற்காவது வேற மாதிரி விழிச்சுடா. புதுக்கோட்டை காவல் நிலையம் சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். மணி லேசா குனி. ஆத்தா ஒஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஹோய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பொழுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே. இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே. வெறுந்தர விரிப்புலதான் படுத்து கடந்ததும் கொஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே. இறைச்சல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும், நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும்.
ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே தொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்டா விரல்களுக்கு கட்டு போடுவோம் சேலே மயிலிறகமோ சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல துரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா உன் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணு செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் செத்தால என்ன பொத்த வேணும் சூப்பரா. ஏன்னா என் தம்பி மணிகண்டேன் புதுக்கோட்டையில் அவங்க அம்மாவுடைய அரவணைப்போடு வாழ்ந்தவன். இந்த பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்கிறாங்க அவங்க குடும்பம். வாழ்த்துக்கள் தம்பி. இந்த ஐயனார் எத்தனை சாமி நாங்கள் கும்பிட்டாலும் இந்த பெண்கள்லாம் தலையில் பூ சூடுறாங்கன்னா அது காரணமே உங்களை போன்ற பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தார்களை எம்கேஆர் வணங்குறேன் தம்பி. தொடர்ந்து தாயினுடைய பாசத்தை அருமையாக பாடின மணிகண்டனுக்கு என் அண்ணன் தம்பிகளா ஒரு கைதட்டு கொடுங்களேன். அப்படியா போதுமையா? என்னைய கூட மறந்துடுறா அண்ணே, மறந்துடா கூட இவங்களை மறந்துடாதாப்பா. இவங்க தாண்டா உன்னை கைதட்டி உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தது பூரா அந்த அண்ணன் தம்பி தாண்டா. சந்தோஷம். எங்கிட்ட மறந்துடுவேன், சட்டியோட மறந்துட்டு வந்துடுறியாடா. மிருதங்க சக்கரவர்த்தி செல்வம் சொன்ன உடனே நல்லா கவட்டுக்குள்ள வச்சு நாங்கள் குத்தி விட்டுருப்பா. நீ வாச்சிச்சாலும் அம்மா மருகா போயிடும். ஒரே அடிதான் அடிப்பேன் தாள் நீர்மலை அடியாக அடிச்சு நத்திந்து நத்திந்து கண்டு கண்டான்ற கப்பலிங்க ஓசலாம் இல்லைடா. ரொம்ப அவன் சுருங்கி போயிருக்கிறேன். எல்லாரும் நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் செய்யணீங்களா? என்னைய பார்க்குறதுக்குள்ள செல்வம் மிருகத்தை மட்டும் கொஞ்சம் நேரம் கவனிங்களேன். வெத்தலையை போட்டுக்கிற முண்டை கேனில் துப்பி வைப்பேன். கேனில் துப்பி வச்சு விட்டு அதை ஒரு இலவட்ட பைய பக்கத்தில் எனக்கு அம்பளிப்பு கொடுக்க வந்தவன். மூடி கவட்டில் வச்சவனே அவன் பார்த்துருக்கேன். என்ன கட்டிங் கிடைக்காம நினச்சேன். அவன் கவட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். ஓ ரஸ்னா கலந்து வச்சிருக்கியா அப்படின்னு இவர் இங்கிட்டு சொல்லி இப்படி அடிக்கும்போது எடுத்து குடிச்சு விட்டேன். ஏதோ வெத்தலைச்சியை குடிச்சு விட்டு அவன் அடித்த போதைக்கு இந்த மண்டையிட்ட கேட்டிருக்கேன். போதையே ஏறலையே இவன் குடிச்சிட்டியா? ஆமாம் அது சரக்கு இல்லை வெத்தலை எச்சின்னு இருக்கேன். அவன் கடை வெட்டி மூங்கிக்காம முறிச்சிட்டேன். முறிச்சு 108 வந்து தூக்கிட்டு போய் சிச்சுக்கப்பா மயிறு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைக்கடி குமரன் கோயில்பட்டி செல்வம் மிருதங்கத்தை சேவர் அடிச்சு விட்டு செல்வான். அவ்வளோதான் மாவளை குத்திட்டேன். போதும்டா ஐயா, இதெல்லாம் வெளியே வாசிக்காத ரைடு ஓவர் சொல்லுவோம் சொல்லிட்டேன். அவ்வளோ
எங்கள் அண்ணன் உண்மையிலேயே அது வாட்டுக்கு அடிச்சுக்கிறோம். பலவாத்தி கூட ஒன்று டீ காப்பின்ட்டா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை மூர்த்தி அண்ணன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். நாய் ஓடியாந்துச்சு வத்தியா, அதுக்கிட்டே உன்னை அடிக்க சொன்னேன். அதை காணாமட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாக்கி வந்துருச்சுவார். நாய் என்பது சாதாரணம் கிடையாது, பைரவர். ஒரே ஒரு விஷயம், யார் வீட்லேயும் வாயில்லாத ஜீவனை மட்டும் வழங்கினேன், உங்களுக்கு வர்ற இடையூறை பூரா அந்த ஜீவனை ஏற்றுக்கும். முதலே நாய்க்கு வந்து பேசக்கூடிய சக்தியை கொடுத்தார் சிவபெருமான். ஆனால் யமனுக்கு உயிரை பிடிக்கக்கூடிய சக்தியை கொடுத்தார். அப்படி உயிரை பிடிக்க வரும்போது இந்த நாய் சொல்லி கொடுத்துருமா, யமே வர்றேன் உன்னை உயிரை பிடிக்கணும். அப்போ சிவபெருமானிடம் போய் கோபம் கொண்டு யமதர்மன் சொன்னார், எனக்கு உயிரை பிடிக்கக்கூடிய வேலை கொடுத்தியே, அந்த பைரவப்பட்ட நாய் வந்து உரிமையாட்ட சொல்லி என்னை உயிரை பிடிக்க விடாமல் செய்யுது, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல முடியா. சிவபெருமான் பேசாமல் இருப்பாயாக என்று சாபம் விட்டு வாய்க்கு நாய்க்கு பேசார். மற்ற எல்லா அறிவும் அதுகிட்ட இருக்கும். அதனால் அந்த பைரவரே வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுச்சு. வாப்பா அங்கிட்டு வாப்பா. இதே போடுறது தாளா பெரிய வெள்ளையஞ்சலியமா என்னமோ ரியலைஸ் பண்ணுற மாதிரி வருவேன். இதே உன் மேலே எரிச்ச மாதிரி நான் வரும். நீ எத்தனையோ இதுக்கு மைசெட்டு போட்டுக்கல குழந்தை. அவர் ஆல்ரவுண்டுக்காரரு வால்யூம் வைக்க சொல்லுவார், பெட்டிக்கார வைக்க சொல்லுவார், நாங்கள்லாம் கெயின் வையது பண்ணி இவன் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தாளம் போடுற ஆள் சொல்லவே மாட்டாங்க தெரியுமா. ஏன்னா அந்த இரும்பை வச்சு கண்டிண்டா 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 அடிச்சு நெரிச்சு. ஏன்னா இது செங்கோலம் பூரா எங்கள் ஏரியா, பயப்படாதீங்க வா. ஒன்றுக்கு அப்படி போகுது. ஏய் கேட்டுக்கிறேன்னு, ஏன்னா நான் உனக்கு வந்து கிரிட்டிக்கலான இது பண்ண போகிறேன். ஏதாவது படபடன்னு வருதா, மூச்சு எழுத்து விடு. ஏய் இது செய்தி வீடி ஊறுறது. கிட்டு வா, பாடுற பாட்டு கரெக்டாக போடு. ஏ உள்ளகருப்பாயி முண்டை முளைப்பாரிக்கு அடிக்கிற என்ன, ஏ உள்ள கருப்பாய்க்கு தான் என்ன மாடு புடி மாடு. ஏய் நீலகண்டான், ஒழுக்கமாக நீ தாளம் போடலன்னா இந்த தீக்குள்ள தள்ளி விட்டுருவேன். மக்கள் கரைஞ்சி சவரொட்டி அத்து தின்ட்டு போயிட்டே இருக்கு. ஏ உள்ளகருப்பாயி என்ன ஒண்ண போறானோ பாடவரா உள்ள வந்து வடுதாயி. அந்த பாட்டில் அப்படி வராவே வராதே தம்பி. கொமடு முண்டை சுட்டவட கருவாடி. பாட்டை படிக்க விடு ப்ரோ, சிரிப்பு வருதுடா. வேற பாட்டு பாரு உனக்கா. மாங்கா ஏலே இருக்கடா, பாடுதாண்டா. மாங்கா அழுகி விடும். தேங்காய் புளிச்சிருமா தம்பி, நத்திங்கு நல்வாக்கு நீ கூறடி. எதுக்கு எடுத்தாலும் கிஞ்சா கிஞ்சான்றான்டா. ஊரார் ஏலே ஊரார் உறங்கையிலே மசுரா தெரியுது. ஏன் உள்ள போய் கவக்கம்ப வச்சு முட்டு கொடுத்துட்டு பாக்குறியா. உற்றாரும் தூங்கையிலே நல்ல பாம்பு வேடம் கொண்டு பாம்பு படம் எடுக்குமா, நான் வருவேன் சாமத்திலே. ஓ ஏலே போ, ஏன் திருப்போன பஜனையில ஓடுறவன்டா. என்னடா எந்த பாட்டு படிச்சாலும் கிண்ணா 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 கிண்ணான்றான். செங்குளம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா, அருமடகாத்த ஐயனார் ஐயா. ஐயனாரு தத்துரமா இருக்கிறான் ஐயா. இந்த அருமடகாத்த ஐயனாரு மக்களை தாங்க ஆக்குதையா. செங்குளம் கிராமத்திலே பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. அருமுடகாத்த ஐயனார் தத்துரமா இருக்கிறான் ஐயா. இந்த ஐயனாரு தத்துரமா இருக்குதையா.
சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா கள்ளிச்சேரி காளி முனியந்தா கள்ளிச்சேரி காளி முனியந்தா செங்கொள்ளம் வயக்காட்டுல கண்ணு முன்னே நிக்கிறானையா செங்கொளம் கிராமத்திலே பங்காளிய கும்பிட்ட ஜாமி ஐயனாரு இருக்கிறானையா ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறானையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா செங்கோளம் மண்ணுக்கு வந்துதான நேரம் ஆச்சியா செங்குளம் கம்மாயா கம்மாவயக்காடா உள்ளா போய ஜாவிதானையா ஐயனாரு தத்துருமா இருக்கிறானையா இங்க உள்ள மக்களை எல்லாம் அருமட காத்த ஐயனார் குடியாக காக்குறானையா அதுக்கடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பு நடனம் முக தோற்றம் அப்படி இருந்தாவல்ல அடிப்புக்கு நல்லா இருக்கும் சில ஒம்பளை வர்ற உடம்புல பிளேட்டை வச்சுக்கிட்டு வந்தால் வழங்குமா விதி வேறு மைசெட்டுக்கே தகடு வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு மாற்றிக்கிறியா வணக்கண்டா உள்ள ஏழுமலை பயலுகடா பாருவேன் இந்த சாவியை எப்படியே தர விட்டீங்க தயவுசெய்து வந்து வாங்க இந்த சாவியில் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன் இங்கே பாரு பிளே கல்பிப்பாயிட்டு வேற அடிக்கிறியா என்னடா கள்ளத்தனமா பேங்கு சாவியை திறக்கிற மாதிரி திண்டுக்கலா திண்டுக்கல் சுமதி பாசத்துக்குரிய அருமை சகோதரி திண்டுக்கல் சுமதி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் மாத்திட்டியா அது இயற்கை என்ன சிரிப்பு ஹலோ தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காளை சென்ற இடமெல்லாம் தன் சொந்த மண்ணுக்கு பேரும் புகழ் சேர்க்கக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காளை அடுத்து அந்த காளையை ஒரே முனைப்போடு அடக்கிய தீரும் என்று வளவரக்கூடிய வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை பெற்று செல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி காளி முனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காளை இந்த காளைக்கும் வீரனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்திலே ஊடு புகுந்து கோமியத்தை தெளிச்சு திண்டுக்கல் அந்த பொட்டமாடு சுமதி ஈடு கொடுக்குமா லாஸ்ட் பார் 2 மினிட் எம்டி முட்டக்கூடாது ப்ரோ மடுவை டச் பண்ணக்கூடாது எப்படியா சேனாயாக்கிருங்க லாஸ்ட் பார் 2 மினிட் வயக்காட்டில் கெடுத்து போடுவாங்கடா ஹலோ எங்கேயோ கேட்குது நம்ம நின்றா தப்பு கிளம்புறேன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே இருக்கக்கூடிய ஒரே விளக்கமாத்த குச்சியை நாளா ஒடிச்சு தொடர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் 1/4 மணி நேரத்தில் வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி குழந்தை ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கண்ணன் ரேடியோஸ் பீசர் பட்டணம் கண்ணா போடு கண்ணா
உன் பாட்டுக்கு மட்டும் நல்லா வைக்கிறேன், எங்களை குறைக்கிறேன் என்னங்கண்ணா? கொஞ்சம் ஏற்றுக்கண்ணா. நன்றி. கண்ணனமாய் செட்டு வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகவர்களே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். மந்தையன் அம்பலம், கருப்பாய் அம்மாள் பொன்னுப்பிள்ளை மகன்கள், மா கருப்பைய அம்பலம், மா ஆறுமுக அம்பலம், மா கிருஷ்ணன் அம்பலம் மற்றும் செங்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் இந்த நாடகத்தை மேலும் சிறப்பு சேர்க்க வருகை தந்துள்ள என்னுடைய அண்ணன் தம்பி வெளியூர் அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு இதுதான் செங்குளம் மண்ணுக்கு கிடைத்த பெருமை என்று நான் நினைக்கிறேன். வெளியூர்லேருந்து வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 3 பேர்த்துக்கு நன்றி. இப்படியே உட்காந்துருப்பாங்க இருள் அடித்தது மாதிரியே, ஒன்றும் எடுத்துருக்க மாட்டாங்க. காலையில் கேட்டால் புட்டேஜ் இல்லை, பேட்டரி மயிரை போங்குச்சு. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்தி கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் இந்த யூடியூப் எடுத்த தம்பி கனி, மற்ற அந்த 2 பேர் வந்து பொன்னாடை வாங்கிக்கங்கப்பா. யாராவது ஒரு ஆள் வாங்கப்பா, தட்டி விட்டு நீங்களே தட்டி விட்டு வந்துடுவீங்க. எடுக்காத அவன் தான் ஸ்டாண்டு பாய், ஸ்டாண்டு போடுறவன். துண்டு காய்ச்சா வந்திருப்பேன் போல, நகண்டு வரும்போதே தெரியும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், சொந்தக்கார வந்தோடனே வெட்டிடுவான், கடாயை விட்டுறாது. பொங்கச்சோறு கேட்குறியான் பாரு, அவங்க நடுவு துண்டு கேட்குறேன். துண்டு இல்லை, தட்டியை வேணா பிடிச்சிட்டு போய் முண்டமா தெரிப்போ. ஒரு துண்டே பெருசு, அப்படியே லாவுறாரு மயிர். எனக்கே கிடைக்கலையாடா வெண்ணமேனே. உங்களிடம் பேசி கொண்டு யாரா இவனை ஏன்டா எழுப்பிவிட்டிய? பூரா என் புத்துருகள் பூரா அப்படி இருக்காங்க. என்னை கேவலப்படுத்துறீங்களாடா? துண்டு காடு கிடக்கு அன்பாலயத்தில் 10,000 துண்டு, அதை எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்போம் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுலேருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னவத்தலை பிள்ளாப்பைய சாமி கள்ளிசேரி காளிமுனி அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். பபுன்காமி மற்றும் பல வேளங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு அந்த அடுத்தையும் கொண்டாடிய பிணையறதுக்கு எழுக்கிறேன். மலைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. சூப்பர். என் தம்பிக்கு ஒரு கைதட்டலாம். கலை மட்டும் கிடையாது, எல்லாரும் பார்க்கக்கூடிய வேலைகளும் பெருங்கொண்ட ஒரு கலை தான். அத்தனை பேருக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடன் பெறாம நீங்க எல்லோருமே சந்தோஷமா 100 ஆண்டு காலம் நம்ம சாமியினுடைய அருளோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீ ஒட்டு வச்சே தங்க